தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடியை இன்று அறிமுகம் செய்து வைத்திருக்கார் தளபதி விஜய் அவர்கள். பனையூரில் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அலுவலகத்தில் நடந்த கொடி அறிமுக விழாவில் பாத்தீங்கன்னா தளபதியுடைய பெற்றோர் கலந்து கொண்டு மகனையுமே ஆசீர்வாதம் செய்தார்கள். தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் 2 யானைகள் மற்றும் நடுவே வாகைப்பூ உள்ளது. தளபதி கொடியேற்றிய பிறகு அது பற்றி சமூக வலைதளங்களிலுமே பேசி வருகிறார்கள். கொடி பாத்தீங்கன்னா அருமையாக இருப்பதாகவும் சூப்பர் சாய்ஸ் அண்ணா என தளபதியுடைய ரசிகர்கள் தெரிவித்திருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இது ஸ்பெயின் நாட்டு கொடியில் மாற்றம் செய்யப்பட்டது போன்று இருப்பதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கிடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வம்பிழுத்து கொடியில் யானை வைத்தது போன்று இருக்கு என ஒரு சிலர் பேச துவங்கி விட்டார்கள். இது என்னையா புது உருட்டா இருக்கு, அது என்ன சூப்பர் ஸ்டாரை கலாய்க்கிறது, அவருக்கும் யானைக்கும் என்ன தொடர்பு என சமூக வலைதளவாசிகளுமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது சந்திரமுகி படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியதை மனதில் வைத்து தளபதி விஜய் அவர்கள் இப்படி கொடியை உருவாக்கி இருக்காரு என்கிறார்கள் ஒரு சிலர். சந்திரமுகி இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கேரளாவிற்கு போன பொழுது சர்மா என்பவர் எழுதிய கீதை படிக்க ஆரம்பித்தேன். அதில் பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்வார், கிருஷ்ணா எங்கே பாருங்கள், எல்லாரும் அண்ணன் தம்பிகள் உறவினர்கள், இவர்களையெல்லாம் கொண்டுட்டு நான் சிம்மாசனத்தில் உட்காரணுமா, அந்த வெற்றி எனக்கு தேவையா, எனக்கு வேண்டாம் என்பார். அப்பொழுது கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்றான்னு, நீ சொல்வது கரெக்ட் தான்ப்பா, இதுதான் படித்த அந்த புத்தகத்தில் இருந்தது, இது பாத்தீங்கன்னா கீதையில் அது இல்லை, நீ நினைப்பது ரொம்ப கரெக்ட் தான், இந்த மாதிரி உறவினர்கள் அதாவது அண்ணன்கள் தம்பிகள் மாமன்கள் மச்சான்களை எல்லாம் கொண்டுட்டு வரும் பதவி வேண்டாம் என நீ சொல்ற, உண்மையாகவே நினைக்கிற, ஆனால் நீ போயிட்டேன்னு சொன்னால் அவங்க அப்படி நினைக்க மாட்டார்கள், நீ பயந்துட்ட, நீ கோழையாகிட்ட, போரில் கலந்து கொள்ள உனக்கு சக்தி கிடையாது என அவர்கள் நினைப்பார்கள் என்றும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.